ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை வந்து நம்ம எதில் போட்டாலும் தூக்கி தான் எரிஞ்சிருவோம். அது இல்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சலசலன்னு ஆயிரும். ஸோ சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வணங்கிருச்சு. நல்லா வதங்கின உடனே மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. போட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. ஈஸியான ஸ்டெப் தான். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் டைம் கிடச்சா கூட போதும், நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னியும் இதே மாதிரி தான் செஞ்சுக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இந்த கேப்பில் நம்ம போய் கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொத்தமல்லியும் புதினாயும் வந்து கடைசியாக போட்டு இறக்குறப்ப போட்டாலே போதும். கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கணும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா அது சுருங்குற வரைக்கும், சுருங்கி இது வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பட் கொத்தமல்லியும் புதினாவை அந்த மாதிரி வதக்குனிங்கன்னா கசக்கும். ஸோ லைட்டாக எண்டில் போட்டு எடுத்திங்கனாலே போதும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் இப்போவே சாப்பிட்ணுன்னா தேங்காய் போட்டு அரைச்சி சட்னியாட்டம் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு தொக்கு மாதிரி வேணும்னா இதில் புளி போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் ட்ரை பண்ணி